பைக்கை வச்சு போட்டு வாரேன். முன்னுக்கு வச்சு போட்டு வாங்க. இந்த இது முக்கியமான விஷயம் ஒன்று பேசணும் வாங்க. சரி வாரேன். சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும் தம்பி. என்னப்பா என்ன கூட்டி மணக்குச்சி சாமான் எல்லாம் போட்டீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். இருங்க கடைக்கு ஒன்றும் இப்படி சொன்னா என்ன கண்டீங்களா? என்ன விஷயம் நாள் போகுது நீங்க கண்டா எனக்கு என்னடா அந்த போனஸ் கிடக்கு. ஓ போனஸ் காசு கொஞ்சம் கிடக்கு. அது கொடுக்கணும். நாம கொடுக்கணுமா? அது இன்றைக்கே கொடுத்துருவோம். என்னது காசு வேணுமா? ஓ நீங்க காசு எடுக்கணும் எடுத்து வந்தா கொடுத்துட்டு எல்லாமே எடுத்து. தம்பி விஷாம் வாங்க கொஞ்சம் வாங்க. என்ன யோசிக்கிறேன்? ஒன்று யோசிக்கப்படாது. நீங்க யோசிக்கப்படாது. இந்த உங்களோட இந்த வருஷத்து போனஸ் ஒரு 30,000 நான் தரல. எனக்கு கொஞ்சம் வேலையால விட்டு கொஞ்சம் வேலையால பிஸியில இருந்துட்டேன். அப்ப இந்த இன்னைக்கு 30,000 இருக்குதுல, நீங்க எண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? மற்றது நினைச்சேன்டாவா இப்ப ஒவ்வொரு ஆளுக்கு கொடுத்துட்டு வந்ததானே, கொடுத்துட்டு வந்த ஒவ்வொரு ஆளையும் பார்த்துட்டு வந்த நம்மள டென்ஷன்ல இருந்ததால அவனுக்கு கொடுக்க மறந்துட்டு. சரி அப்ப நான் போய் அந்த அக்கௌண்ட்ல இருக்கிற காசையும் எடுத்துக்கிட்டு சாமான் பாரு. அந்த சாமானையும் பார்த்துட்டு கோல் அடிக்கும் வண்டி எடுத்துக்கிட்டு வாங்க. சரியா? சாமானை சரி சரி. அப்ப நான் போறேன். போய் கோல் அடிக்கும் பாக்கலாம். சரி அப்ப சரி. கவனமா அந்த ஹெல்மெட் சாமான்ல எடுத்து போங்க. ஆமா தம்பி. நான் கொஞ்சம் பாத்ரூம் கொஞ்சம் போய் வாரேன். இந்த மற்ற காலை சாப்பாடு நான் சாப்பிடல. சாப்பிட்டாங்க சாப்பிட்டு வாரேன். நீங்க பாத்துங்க. வார ஆக்கள் ஒருத்தரையும் திருப்பி அனுப்புனா சைஸ் இல்லை ஜாமான் இல்லைன்னு சொல்லி திருப்பி அனுப்புனா எல்லாம் இருக்கிற இடம் தெரியுமா உங்களுக்கு? சரி நான் பாரேன் போயிட்டு. சரியா? சரி போச்சு. கண்டானல்ல நீரியாடாப்பா. கிட்ட போன கண்டானல்ல நீரியா எல்லாம் கொண்டு எப்படி சேர்த்துருக்கான் பாத்தீங்களா? நம்மளுக்கு போனஸ் காசு தந்து செஞ்சுக்கான நமக்கு எடுத்தும் எல்லாம் கொண்டு நம்மளுக்கு எப்படி சேர்த்துருக்கான் பாத்தீங்களா? அந்த நல்ல மனுஷன்டாப்பா. நம்மளுக்கு போனஸ் சார அந்த எண்ணம் சந்துட்டானால் தானே நம்ம அந்த காசை அப்படி பைய வச்சிடணும். நம்ம அந்த 1000 ரூபா எடுத்தோம்டா கடைசி 1,00,000 காசு நம்மகிட்ட இருந்து போகும். நம்ம அந்த 1000 ரூபா காசை நான் வச்சிருவோம். இப்படி நல்ல ஒரு பொசிக்கு நம்ம இப்படி அநியாயம் செய்யப்படாது. நம்ம கொண்டு பைய அந்த காசை வச்சிருவோம். எடுத்ததை வச்சா நம்ம அப்பா எனக்கு திருப்தி. வார்த்தைகளில வச்சிருவோம். இப்படியான பொசிக்கிட்ட நம்ம துரோகங்கள் செஞ்சா நாளைக்கு இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்ஹம்துலில்லாஹ். தம்பி நீங்க சாப்பிட்டீங்களா? காலை சாப்பாடு சாப்பிட்டீங்களா? சரி. அப்ப இந்த வரலையா? அப்ஷாம் வரலையா? இன்னும் பேங்குக்கு போன ஒரு ஆள் வரலையா? சரி. அப்ப என்னடாப்பா சரி. இன்னும் வரையும் இல்லை. அவனுக்கு காசும் போடணும். என்னடா தம்பி நேத்து அந்த கணக்கு கோப்பி எல்லாமே இங்க வச்சீங்க? சரி சரி. பேக் இங்க வச்சேன்னு. சரி ஓகே. அப்ப சரி. வாங்க. காசி எல்லாம் எடுத்துட்டேன். சாமான்காரன் கோர் அடிக்கல. கல்முனையில நிக்க நம்தான். இனி வரட்டும் என்னன்னு பாப்போம். எல்லாம் மிதிக்குதான் எடுத்த சாப்பிட்டீங்களா? கோல் எடுத்தேன். கோல் தூக்கல. அப்புறம் சாப்பாடு வாங்கிட்டு வரும். சம்பவத்தை தெரிந்தானே நான் எனக்கு வரக்குள்ள கண்டேன். இது எனக்கிட்ட வேலை செய்யறவனை பத்தி இப்ப உங்கள்கிட்ட சொல்லி தந்து
சொல்லித்தரப்படா சரியில்லையே இன்றைக்கு ஒரு தவறு செஞ்சுட்டான். நான் கண்டேன் அவர் கல்லாக்குள்ள ஓட்டி காசு எடுத்ததை கண்டுட்டேன். நீங்களும் கண்டுட்டே இல்லாத இருந்தும் நான் உங்கள்கிட்ட செல்லப்படாது சரியில்லையே என்னத்துக்காக எந்த இதை குத்தி உங்கள்கிட்ட முறை கொடுக்கப்படாதுங்கிறதுக்காக நான் அதை செல்லலை. இந்த நான் சாப்பிட்டு வந்தேன் தானே, வந்த டைம் இல்லைடாக்கண்டு திறந்து பார்த்தேன். அவர் எடுத்த காசை கொண்டு என்ன செஞ்சிக்காரு தெரியுமா, அவர் போட்டிருக்காரு. அவன் களவெடுக்கல. இது என்ன நான் விளங்கிட்டேன்னுண்டா, ஏதோ ஒரு தேவையில இருந்திருக்கான். அந்த தேவையை அவனால் பூர்த்தி செய்யறதுக்கு எல்லாம் எனக்கிட்ட கேட்கறதுக்கும் வெக்கம் அந்த பொடியன். அப்போ இதுவரைக்கும் அவன் செய்யாத களவு இன்றைக்கு செஞ்சிக்கானுண்டா, ஏதோ ஒரு முக்கியமான தேவை ஒன்று இருந்திருக்கு. ஆனால் நானும் ஒரு தப்பு செஞ்சுட்டேன். என்ன தெரியுமா, அவன் அந்த போனஸ் காசை எடுத்து வச்ச நான் என் வீட்டை கொஞ்சம் வேலையால் அப்படியோ இருந்துட்டேன்னு அவனை சந்திக்கையும் இல்லை, அவனை கொடுக்கையும் இல்லை, அந்த கணக்கு வாழை கொண்டும் பார்க்கல. அப்போ அவனுக்கும் அதுக்கடையில் தேவையில் வந்திருக்கு. அவன் தெரியாமல் செஞ்சிட்டான். அல்லாஹ் அவரை மன்னிக்கணும். ஆனால் அந்த நீங்கள் கேட்டீங்க ஆரம்பத்தில் தெரியுமா, பார்த்தேலா கண்டேலா லாஜிக்கு டால் நின்று போகுதுண்டு, நான் சொல்கிறது சரியில்லை. நான் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு போகிறோம். அதை நான் உங்கள்கிட்ட ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், இந்த தவறை நாம் 2 பேரும் இதை பெருசாக்காமல் இருந்தால் அவர்களும் என்ன செய்வாங்க, இப்படியானவர்களை திருந்துறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். இனி நாம் என்ன செய்யணும், குத்தி காட்டப்படாங்கிறதுக்காகத்தான் நான் அவர் இதெல்லாம் கொடுத்தேன். நான் செஞ்ச தவறு தான், நான் செஞ்ச சரிதானே, சரி நீ செஞ்ச சரியா. அப்போ நீங்கள் கேட்டதை நான் உங்கள்கிட்ட இன்னைக்கு